Hi guys, welcome to Cheeky Chica. Yeah, Oya lenses, dear viewers from Japan. Fantastic lenses, great quality, great clarity. பாருங்க எப்படி இருப்பா தூளாரு அணி பாரு அப்பா ரொம்ப அழகா இருக்க அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்துட்டு நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. MyoSmart எப்படின்னா குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கும் give the gift of clarity to children MyoSmart யூஸ் பண்ணுங்க லென்சஸ் வியூஸ் அவ்வளவுதான் மூக்கு மேல ராஜா ஆஹா Hey. Hey. Govinda. Hey. Hey. Dear viewers, Hoya lenses from Japan. பாருங்க நம்ம ப்ரோக்ராம் ஹோயா தான் சீக்கி ஜிகா ஸ்பான்சர் ஹோயா லென்சஸ் ஃபேண்டாஸ்டிக் கிளாரிட்டி செமையா இருந்து நீ பார்த்த நியூசிலாந்து அவன் ஸ்டாண்டர்ட் கிளாரிட்டியோட கேப்டன் பண்ணா அவங்க பேட்ஸ்மேன் செம்ம கிளாரிட்டி ஆடுறாங்க சிந்தா புடி டங்கு அடினா. Yeah, Chicas, சரியான performance New Zealand கிட்ட இருந்து. In fact, commanding performance and they are back into another ICC Champions Trophy final against us. 2021 World Test Championship final ஆடினாங்க. Of course, 2019 final. What is about New Zealand, Chica? ஒரு small island ஆனா எல்லா தடவையும் வந்து ICC eventனா semis sure, finals more often than not. They have been fantastic and probably, Chica, எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வரணும்னு இருந்தது ஏன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் நினைச்சேன். நவ் இட் லுக்ஸ் லைக் அ டஃப் பேட்டில் ஃபார் இந்தியா. சிக்கா இட் பி a very close fight. என்ன க்ளோஸ் ஃபைட் மொழ விக்கெட் லாகூர்ல நல்ல காட்சி விக்கெட் அவன் போட்டு யாரும் ஷார்ட்டா போட்ட ரச்சித் ரவீந்தா புள்ளி டங்கு செமையான ரச்சித் ரவீந்தா அந்த பால் செமையான பேட் ரச்சித் ரவீந்தா ஈஸியா ஸ்கொயர் விக்கெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறதுக்கு அண்ட் கேன் வில்லியம்சன் சைடு நல்லா அவனும் நல்ல காட்சி அடிச்சு நம்மோட கேன் வில்லியம்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நல்லா. See, you have to understand, இந்த மாதிரி விக்கெட்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன just கேன் வில்லியம்சன் விராட் கோலி அப்ரோச் என்ன சேம் அப்ரோச் ஒன்ஸ் டூஸ் நடுவுல ஃபோர்ஸ் ஒன்ஸ் டூஸ் ஃபோர்ஸ் அப்பப்போ ஏதாவது சிக்ஸ் வரும் அவங்களோட அப்ரோச் அதேதான். அண்ட் ரச்சித் ரவீந்தா ஐ தாட் பிளேட் வெரி வெல். அவங்களும் என்ன பண்ண சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் யானுலாம் பார்த்து யான் சொன்னா யானும் பேசினாங்க போட்டு ரொம்ப ஷார்ட் அவுட் வித் குட்டி போடு எனி லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரெடி எனி ரைட் ஹேண்டருக்கு அவுட் சைடு தான் போறோம் லெஃப்ட் ஹேண்ட் அவுட் சைடு பலார் போடு அரை அஞ்சு விட்டான் போடு பாருங்க யானு பார்த்த போலி பாத்தீங்களா 7.9 8 ரன்ஸ் ஓவர். இவன் அந்த மோல்டர் அவனு 8 ரன்ஸ் ஓவர் ரபாடாவே அடிச்சிட்டாங்க. கேசமராஜும் அடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் கேசமராஜ் ஆக்சுவலி யூஸ்வலா அவர் தான் டைட்டா போடுவாரு. அவரே 65 ரன்ஸ் கொடுத்தாரு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா சீக்கா ரச்சின் ரவீந்திரா சீக்கா என்ன சீக்கா இவன் 14 இன்னிங்ஸ்ல வந்து 500 சீக்கா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல யாரு சீக்கா இந்த மான்ஸ்டர். ஐ திங்க் வி ஹாவ் த நெக்ஸ்ட் and the great cricketer coming up, Chica. I definitely feel this guy is right there on the list of who's going to be the next great cricketer. Now, all three formats, he was already 2 formats to dominate பண்ணின்னு இருக்கான் Rachin Ravindra when it comes to ODI cricket. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லயும் ரீசெண்டா இந்தியாக்கு எதிராக சூப்பரா ஆடினாரு. So I think Rachin Ravindra is poised, Chica. And this இன்னைக்கு மேஜர் குவெஸ்டன் நான் உங்ககிட்ட கேட்க போது யாரை வச்சுட்டு ஓபன் பண்ண போறீங்க? ரச்சின் ரவீந்திராவா, டெவின் கான்வேயா அலாங் வித் ரித்துராஜ் கைக்வாட்? அதுவும் ஒரு டெஃபினட் கான்வர்சேஷன் டு ஹேவ். நீங்க சிஎஸ்கே கரெக்ட். ஆமா அது வேற கொஸ்டின் இருக்கு. அவன் டேவிட் கான்வே ரீப்ளேஸ் பண்ணாரு சிஎஸ்கே. நீ சொல்ல குட் பாயிண்ட்ரா. இப்ப சிஎஸ்கே வில் பி திங்கிங் டெவின் கான்வேயா ரச்சின் ரவீந்திராவா அப்படின்னு. இவங்க ருத்ராஜ் கைக்வாட் எஸ் கரெக்ட். ஏன்னா பார்த்து அதே டெவின் கான்வே தான் அவங்க ஆடுறாங்க ஓபன் பண்றாங்க நியூஸ்ல டிராப் பண்ணிட்டாங்க. I think batting against Rachit Ravindra is too good, man. அவனுக்கு என்ன பிடிச்சா ஸ்ட்ரைக்கிங் பவர் அண்ட் கிளீனா அடிக்கிறான் ஷாட்ஸ். உன்னை பார்த்து பிக்கப் ஷாட் அடிக்கிறான் போடு அண்ட் நேர தைரியமா அடிக்கிறான் ஸ்பின்னர்ஸ் இறங்கி விடுறான் பாரு ஸ்ட்ரீட்ல இறங்கி டைரக்டா ஸ்ட்ரீட்ல லாங்கா வந்து செம்மையா அடிக்கிறான். அது எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. கிளீன் ஸ்ட்ரைக்கர்னா கிளீன் ஸ்ட்ரைக்கர். ஒன் திங் ஐ லைக் தி அப்ரோச் பார்த்தா அவன் அடிக்கணும்னு டிசைட் பண்ணா டியர்ஸ் கரெக்ட் பண்ணி இறங்கி அடிச்சான் பலார்னு அரைகிறான் போடு. இந்த அரகுற திங்கிங் எல்லாம் கிடையாது. அண்ட் அந்த ஃபிளேர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் இருக்குல்ல சீக்கா, அவர் ஆடும் போது அந்த அவரோட கவர் டிரைவ்லாம் அடிக்கும் போது இல்லாட்டி அந்த லாஃப்ட் ஷாட்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் ஹிண்ட் ஆஃப் யுவராஜ் சிங் தெரியுது. அவர் லாஃப்ட் ஷாட் அடிக்கும் போது கவர் டிரைவ் அடிக்கும் போது ஒரு ஹிண்ட் ஆஃப் சங்கக்காரா மாதிரி தெரியுது. There's a lot of flair to his batting, Chika. It's just not that is why a natural left hander. He's not the right left combination கிடையாது. He's a natural left hander. Devin Conway I think right தான் bowling போடுவான் த்ரோலாம் பண்ணுவான்.
batting the left Devin Conway. Whereas இவன் வந்து நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்ட், அந்த நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த ஃப்ரீ ஸ்விங் இருக்கு பாத்தியா, அந்த டெவின் கான்வே இவன் ஸ்விங் டிஃபரன்ஸ் பாத்தியா, டெவின் கான்வே இவன் ஸ்விங் பாத்தியா, இவன் ஸ்விங் பியூட்டிஃபுல் ஸ்விங் பாத்துக்கொண்டு நேச்சுரல் ஸ்விங். அதனாலதான் நீ பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் வந்து. So headache for CSK definitely, or probably they might play both of them. Rachin Ravindra number 3 la ada vechi Devin Conway open panni vechi. Ena to be fair to Devin Conway, he is a brilliant player, a spinner chika. Avarku paavam ipo and Will Young adichadnaala avarala edam pidikka mudiyala. Avlo strong ah irukku and New Zealand 11 avanga batting side of things. Kane Williamson neenga sonneenga, just the way he paces his innings chika, 50 of 65 or 67 balls, next 30 50 or 60 balls, next 100 of 30 next 30 balls la 100 க்கு போயிட்டாரு. அந்த 50 க்கு அப்புறம் வந்து he just accelerated the innings. But South Africa without another spinner they were going to struggle chika. ரெண்டு ஸ்பின்னர் இல்லாம இந்த மாதிரி ஏசியன் கண்டிஷன்ஸ்ல ஒரே ஸ்பின்னர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். The wicket also, the காஜி wicket அனி மழம் தேடி தள்ளிருக்காங்க ஒரு wicket. பாரு wicket நீ பாரு wicket அண்ட் பாரு நான் சைடுல பார்த்தா எனக்கு என்ன பிடிச்சா டேரல் பிச்சரும் he is back there. Glenn Phillips இந்த 40 to 50 overs வரைச்சு Glenn Phillips ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க டிவியர்ஸ் 180. எல்லா மேட்ச் பார்த்தா ஆடினாங்க 45 to 50 overs போட்டு பொளகலாம் போடுவான் Glenn Phillips. அடியோடி சாப்பிடலாம் போட்டு இந்த மாதிரி ஆனாங்கன்னு வச்சு வெரி குட் சைன் ஃபார் them. அவங்களோட பேட்டிங் டெப்த் இருக்கு. காந்திராஜ் 7 மைக்கேல் பிரேஸ்வெல், so 8 Sanders. So அவங்களுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் ஒரு bowling ஆர்டர் வந்திருக்கு அவங்களுக்கு. அதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். Okay, Sanders might not be as great a player as Ravindra Jadeja at number 8, but Sanders is good at number 8. And that is the greatness of Sanders. No, he's a handy cricketer at number 8. Yeah, definitely a handy cricketer at number 8. But சேஸ்க்கு வருவோம். சவுத் ஆப்பிரிக்கா சேஸ்க்கு செம்ம அடி அடிச்சாரானா டுவர்ட்ஸ் எண்ட் Glenn Phillips. பவுமா ரொம்ப பாவமா நடந்து. ஏன்னா பவுமா பாவமா ரெண்டு ஜெயிச்சிருக்கா கூடாது சீக்கா. ஒரு சேஸ் ஆஃப் நீங்க 360 சேஸ் பண்றீங்கன்னா அந்த பிரஷர்னாலே ரிக்கில்டன் அவுட். ரிக்கல்டன் அவுட் 7 runs சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் பவுமா பாவமாவும் சரி ரெண்டு பேரும் காஜி அடிக்கிறாங்க மேண்டேட் சொன்னோம். அந்த பேர் ரன் போகல. நீ பார்த்தனா கடைசியில பவுமா பாவம் 56 or 71 balls. வாண்டர்சன் ஆக்சுவலி கரெக்ட்டா ஆடினாரு சீக்கா. பவுமா தான் சீக்கா கொஞ்சம் ரொம்ப பவுமா பாவம் ரொம்ப காஜி அடிச்சான். See, he's consumed too many balls, so many 2 balls. அதுக்கப்புறம் பார்க்கறது ஏதோ 1 run ball அடிச்ச மாதிரி பார்ட்னர்ஷிப். நோ அந்த சமயத்துல ரன் பால் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆஃப் நோ யூஸ். First ball you're asking 107 runs over. நீ just 6 runs over போயிடுனா நீ 25 overs வரைக்கும் 6 runs over போயிருக்க. அப்புறம் 6 runs over அடிச்சிருக்க. அப்பனா பேலன்ஸ் 25 overs என்ன ரன் ரேட் அடிக்கணும் பாரு. அங்கே மாட்டிட்டாங்க அவங்க. அதான் சொல்ற அங்க மாட்டிட்டாங்க அவங்க. அதான் சாண்ட்னரோட bowling சீக்கா பாருங்க காத்துல நிக்க வச்சாருங்க. அப்படியே நிக்க வச்சாரு காத்துல. ஐ திங்க் சீக்கா நீங்க சொல்ற மாதிரி பாருங்களேன், அந்த ஃபைனல்ஸ்ல மட்டும் நியூசிலாந்து அகைன் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் 260 270 சீக்கா. this bowling attack is not like your Australian bowling attack. அந்த துபாய் விக்கெட்ல சாண்ட்னர் இந்த மாதிரி போட்டார்னா, இந்த Glenn Phillips வந்து நடுவுல இந்த மாதிரி போட்டு மைக்கேல் பிரேஸ்வெல் போட்டார்னா it will not be an easy target chika. Toss I think அந்த கேம் ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு எனக்கு தோணுது சீக்கா அந்த பர்టిక్యులர் கேம். சோ நியூசிலாந்து பயப்படுறேன் போட் என்னடா two of the best sides. ஏன்டா பயப்படுற? நீ பார்த்தா போனா சின்ன சீக்கா. பட் ஒன் டே கிரேம் அந்த பர்టిక్యులர் டேல என்ன வேணாலும் நடக்கலாம் பாருங்க. இப்போ ரச்சினுக்கு மாட்டி அவங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க நேத்துக்கு தான் சொன்னீங்க ஆஸ்திரேலியா வந்து 300 அடிச்சிருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்தியான்னு. நீங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல நியூசிலாந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா? நியூசிலாந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கர். Why can't New Zealand get that 300 if they bat first? See, New Zealand is stronger than New Zealand batting is more experienced New Zealand batting lineup. In batting Australia slightly inexperienced batting lineup. Chika, New Zealand batting lineup is way stronger than Australian batting lineup Chika. I agree with you completely. I agree. என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ல வர இப்ப நீ? It is a close fight ன்னு எனக்கு தோணுது சீக்கா. அந்த ஃபைனல்ஸ் டெஃபினட்டா வந்து ஈஸி வாக் ஓவர்லாம் இல்ல. நீ பார்க்கலாம். எனக்கு லெட்ஸ் டாக் அபௌட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம்ல ஒரு 2 நாள் கழிச்சு. அப்ப அத பத்தி பேசலாம். பட் என்னோட ஒபினியன் எஸ் ஐ திங்க் சாண்டர் போல் பிரில்லியன்ட்லி. அந்த கொஞ்சம் பார்த்தா பால் அப்படி பால் அப்படி விட்டான் பால் அப்படி போட்டு அப்படி விட்டான் பால் நின்னு அப்படி கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் டர்ன் ஆச்சு பார்த்தேன் 2-3 பேருக்கு. கொஞ்சம் ஒரு 2 millimeters டர்ன் அதெல்லாம் மாறினாங்க. அதெல்லாம் நீ கிளாஸ் கூட நீ பார்த்த அந்த ரன் ரேட்டிங் அந்த கிளாஸ் இந்த ஷாட்ல நிறைய அடிச்சு நம்ம நிறைய அவுட் ஆயிருக்கோம் இல்லையா.
ஷார்ட் பால் பேக் ஃபுட்ல இருந்து ஜஸ்ட் ஷார்ட் பிளேயிங் லாங் ஆனால அடிக்க பாக்குறான். ஈஸி ஷாட் பிளே அனி. ஓகே he get connected twice thrice but early in the innings அவன் டைமிங் வர வரைக்கும் அவன் அடிக்க கூடாது. ஏன் அதை ட்ரை பண்றான்னு புரியவே இல்லை கிளாஸ் எனக்கு. Yeah, and the other thing லட்சிகா, அந்த சோக்கர்ஸ் டேக் இன்னும் விட்டு போவாது. இந்த மாதிரி நீங்க எல்லா தடவையும் செமிஸ் இல்லாட்டி ஃபைனல்ஸ்ல போய் தோத்துனே இருந்தீங்கன்னா எப்படி சீக்கா அந்த சோக்கர்ஸ் டேக் விட்டு போவோம் சவுத் ஆப்பிரிக்கா விட்டு. இந்த மாதிரி ஒரு பிக் கேம் தானே சீக்கா. தே லேக், ஐ திங்க் தே லேக் தட் பிக் கேம். மில்லர் வந்து சாகர காலத்துல சம்பவம் டாஜ் அடிக்கலாம். கடைசியில அடி அடிச்சா போட்டு லாஸ்ட் 5 overs 6 overs போட்டு அடி அடிச்சு நான் போட்டு. The point is yes, end of the score card about 100 of 67 deliveries இருக்கு வருக மாதிரி. But he should have done it before. How can he do it before? லைனா ஒரு விக்கெட் விட்டாங்களே அந்த ஃபேஸ்ல. மார்க்ரம் அவுட் ஆனாரு, கிளாசன் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் முல்டர் அவுட் ஆனா, மார்க்கோ ஹான்சன் சிங்கிள் டிஜிட். நீங்க லைனா 4 விக்கெட் விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் அந்த இன்னொரு பிளேயர்? அவர் கரெக்டா அவரோட வேலையை பண்ணிட்டு போனார். ஐ தாட் மில்லர் வாஸ் டெரிஃபிக் டுவர்ட்ஸ் தி எண்ட். போலந்துட்டாரு, கிழிச்சு கொடுத்துட்டாரு அவரு. என்ன ஷாட்ஸ் ஆடினாரு டுவர்ட்ஸ் தி எண்ட். அது 167 deliveries, Chika. What is, how can you even say he hit towards the end? Ani, 100, but Ani, you tell me something. 167 deliveries accepted, Ani. 167 deliveries. But what did he do? Savar galku sambosam ponakadu actually. You tell me something. What can he do, Chika? அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பாரு Chika. 3 அவுட் கிளாஸ் என்ன. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து முல்டர் 3 அவுட், 8 அவுட், யான்சன் 3 அவுட், 1 அவுட். என்ன பண்ண முடியும் இவரு நம்பர் 5ல வரும்போது? நம்பர் 6ல வரும்போது அவங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்க 300 வந்ததே இவர் 100 அடிச்சதா 200க்கு ஆல் அவுட் ஆயிருக்கணும் இவங்க. அனி நான் என்ன சொல்றேன் இப்போ, அனி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவன் மெல்லுவஸ் ஒரு ஜாலி பொசிஷன் இருந்தான். அச்சப்பட்டா பாக்கி பண்றதுக்கு ஐ அக்ரி, பட் இட் வாஸ் டெரிபிக். நோ Ani, I don't know. Sometimes a lot of people have played this kind of knocks in that losing cause when they know the match is out and gone. புரியுதா உனக்கு? A lot of people have played such knocks and you don't understand. I'm not trying to demean Miller. நிறைய பேர் இருக்கிற மாதிரி காஜி அடிக்கிற knocks எல்லாம் இதெல்லாம் சாகர காலத்துல சப்போஸ் போனாங்க. 67 பால் 100 அடிக்கிறதுல காஜியே கிடையாது Chika. அநியாயம். நீ ஓகே, நீ என்ன சொல்ல வர? நீ டெட்லி நாக், நான் டெட்லி நாக் சொல்லுமா? அது இட் இஸ் a deadly knock. நீங்க சொல்ற பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். you had nothing to lose, எல்லா பாலும் அடிக்கலாம். சோ வந்து பிரஷர் கிடையாது, அது நான் ஒத்துக்கிறேன் Chika. பட் still getting 167 is a brilliant 100. ஓகே பா, well done Miller, very well done, beautiful தான். அனிருத் தாஸ்ரீகா சொல்லிட்டாரு, நீ பிரமாதமா இருக்கீங்க. வெரி குட். நான் வெள்ளக்காரன், ஆல் குட் நான் இங்கிலீஷ்காரன். பொறுமா. Well, unfortunately South Africa இன்னொரு டோர்னமெண்ட், இன்னொரு எக்ஸிட். இதேதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரப்போது அவங்க ஆஸ்திரேலியா ஆட போறாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து அப்புறம் பேசுவோம் அதை பத்திலாம். பட் நியூசிலாந்து now have to fly back to Dubai. ஒரு 4 day gap இருக்கு Chika. இப்போ 5th to 9th, so 3 day gap, 6, 7, 8. Obviously 2 of the best teams in the tournament have actually qualified, adla without a doubt. And now with best two best teams, நம்ம first preview பண்ணிச்சே பேச இந்தியா நியூஸ் மேட்ச் preview சொல்லலாம். இவங்க தான் 2 best teams in the team, the tournament. 2 best teams actually பார்த்தா ரிசல்ட் actually correct result. இவங்க தான் 2 best teams in the tournament. I think they qualified for the finals, which is correct. Yeah, very strangely அந்த பிகினிங்ல நம்ம வந்து அந்த டாப் 4 யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்தியா இல்லனா ஐ திங்க் நியூசிலாந்து might be the ones who can win it அப்படின்னு சொல்லியிருந்தேன். Now I believe it's a 50-50 chance. Even though I want India to win, I don't think the final is a straight through. 50-50 லாம் கிடையாது. நம்ம வேற ரேஞ்சில இருக்கோம். நீ ஏதோ ரொம்ப பார்த்து ரொம்ப ஏதோ பாவம் ரொம்ப அல்வா கொடுக்குறவங்களுக்கு இந்த அல்வா எல்லாம் பத்தி நாளைக்கு பேசலாம். எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க டீம்லயும் நம்ம டீம்லயும் எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரே அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு, அந்த ஒரே விக்கெட்ல அவங்க 4 கேம் ஆடிட்டாங்க. சோ டெஃபினட்டா அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதனால என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்க்கலாம். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். அதனால உனக்கு என்ன அட்வான்டேஜ்? What is the advantage playing the same wicket? Tell me. Let me understand. Chika, don't even start, Chika. India. What everybody keeps saying, what is a great advantage playing the same wicket? What do you mean, what is a great advantage, Chika? என்ன Chika? நீங்க day 1ல இருந்து அங்கேயே பிராக்டிஸ் பண்றீங்க, அங்கேயே ட்ரெயின் பண்றீங்க, அதே ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க, அதே ஃபுட் சாப்பிடுறீங்க. So it gets much easier. There is no two doubts about that. I don't think so. It's not like you're playing in Indian conditions. And you're playing in somewhere else, Dubai. Still, even if you're playing in outside condition, it is still you'll get very familiarized with the condition la Chika. நீங்க அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க டெய்லி ஆட உங்களுக்கு வந்து அது ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆயிடும் Chika. ஓகே, அப்ப அதே மாதிரி ஆயிருக்கு உங்களுக்கு. லாகூர்ல இவங்க எல்லா மேட்ச் ஆடி இருக்காங்க. லாகூர்ல போய் ஜல்தா ஆடுவாங்க. Yeah, see அதான். பட் அவங்க நடுவுல வந்து இந்த கண்டிஷன்லயும் ஆடணும்ல. they have to adapt immediately ல. அது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குல்ல. அவங்க லாகூர்ல வந்து நீங்க ஃபிளாட் விக்கெட்ல நீங்க த்ரூ தி லைன் நீங்க ஆடின்னு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நாள் நீங்க இங்க வந்தீங்கன்னா த்ரூ தி லைன் ஆடுனீங்கன்னா பால் நின்னு வரும் திரும்பும்.
So you'll have to get adjusted to it. I don't know whether it's a huge advantage or a disadvantage. It is not a huge advantage, but definitely there is a small advantage, Chica. Chica, you and me have played the sport, Chica. Come on, Chica. We have to agree there is a small advantage. Yeah, I mean, to a certain extent, yes, but then I don't think that is the cause of India. India is winning because of some team. Don't get me wrong. Gun team. Don't get me wrong, Chica. India had played anywhere, they would have still come to the finals. அதுல வந்து எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க கேட்டீங்க இந்தியாக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்தியாக்கு வந்து அந்த ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் ஒரு டெஃபினட் அட்வான்டேஜ். நான் அதை உங்ககிட்ட சொல்லுவேன். But other news பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் அது பார்த்தா ரிட்டையர் பண்ண போல ஒன் டே கிரிக்கெட்ல இருந்து இப்போ பாவண்டா நல்லா ஆடினா ஒரு 1.5 bowling வச்சு நல்லா மேனேஜ் பண்ணா ஸ்டீவ் ஸ்மித். நாட் ஃபைனல் யூ கிவ் இட் ஹிம். Slightly shocked, Chica. I thought he'll probably push on the 2027 World Cup where Steve Smith would have probably wanted to push in 2 years away, Chica. Ani, you have to understand, Ani, I think they'll all focus a lot more on test match cricket. That's the whole thing. I want test match focus on. They all don't play so many one day matches like India and all. You have to understand that. Yeah, so slightly ODIs in பாத்தீங்கன்னா நிறைய ஆட மாட்டாங்க. Probably அது one of the decisions. ஏன்னா இதுக்கு அப்புறம் ODI series இந்த bilateral series நீங்க பாத்தீங்கன்னா very rarely we play international level வந்து இப்போ ODIs ஆட மாட்டாங்க, Chica. But World Cup year வரப்போகுது, so they definitely probably want to play a lot more. I am shocked, Chica. I thought Steve Smith will push till the 2027 World Cup. He is not going to, obviously. And you have to understand, and he's also not getting younger. Eppur 2027 World Cup varikku thaanguvama paavanda. He cannot. I give it to him. I mean, frankly, I am on Steve Smith's side. Now Steve Smith side, ನಾನು probably would have retired, taken a call and retired. Because anyway, what is that? Everything, I mean, they'll also try, Australians also have the habit of saying, ஒரு அளவுக்கு மேல சொல்லுவோம், அப்பா நீ விட்டுருப்பா, youngsters எல்லாம் வரணும்னு. They'll also start promoting youngsters. Because they'll also have to prepare for 2027 World Cup. Australia also prepare பண்ணுவாங்களா 2027 World Cup. அது 2 years time ஒண்ணு அவங்களுக்கு. Yeah, definitely. Big call. And then last but not least, Chica, Ajinkya Rahane appointed as KKR captain. Shocked, surprised, accepted? What do you think? I'm pretty shocked. Because you have to understand, yes, Ajinkya Rahane is a brilliant player. He had a year before last, he had a fantastic year for CSK. But if you look through all his IPL career, அவனுக்கு டெட்லி IPL கேரியர்லாம் கிடையாது. நீ அவன் ஆறாலாம் ஆடிச்சலாம், அவன் சுமாரான கேரியர் தான். அவன் டெல்லிக்கு ஆனாப்புல சுமாரா தான் ஆடி இருக்கான். நடுவில் போன வருஷமே ரொம்ப சுமாரா தான் ஆனா சிஎஸ்கேக்கு நீயே பாத்துறான். திடீர்னு போய் நீ கேப்டன் ஆக்கிட்டு அப்படின்னா சர்டன் இண்டியா ஆகுறாப்னா அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க KKR. எனக்கு புரியவே இல்லை, என்ன ஐடியான்னு புரியலையே. சரி, வெங்கடேஷ் வைஸ் கேப்டன் இஸ் குட் ஐடியா. பட் அவங்க KKR டீம்ல does he really fit into the 11 first and foremost? அதுதான் இம்பார்ட்டன்ட். பட் கேப்டன் ஆட போற 11ல இல்ல. Yeah, அதுதான் actually இல்ல. Even I'm with you, Chica. I was slightly surprised. நான் நினைச்சேன் சரி வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, இவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா ரேஞ்ச் அவர் கையில கொடுக்கலாம். Anyway, he would have been there, he would have done that. But Ajinkya Rahane definitely he's had the experience of leading. He's a brilliant captain. அதுவன் அந்த for India also ஆறார கேப்டன் பண்ணிருக்காங்க. யாரும் இல்லன்னு சொல்ல. but ani what is use? அவன் first of all என்ன பண்ண ஒரு பிளேஸ் போறது. Unless otherwise on gold, see, is he that golden player that where he can win what do you call matches on his own? தெரியாது. Probably a captaincy மேல ஒரு luck factor பாக்குறானா. KKR வேற யாரும் ஆப்ஷன்ஸ் டீம் போடுப்பா. KKR டீம் இருந்தா தெரியும் வேற யாரும் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துறாங்க. வேற யார் ஆண்ட்ரே ரசல் ஆப்ஷன் இருக்காரு இல்லையா, வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷன் இருக்காரு, ரிங்கு சிங் ஆப்ஷன் இருக்கான். So அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாக்கறச்சே வெரி லெஸ் ஆப்ஷன்ஸ். குவிண்டன் டிகாக், பட் குவிண்டன் டிகாக் இஸ் a very poor captaincy material. So அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாக்கறச்சே it was either வெங்கடேஷ் ஐயர் or அஜிங்கியா ரஹானே தான் actually between these two. Yeah, I don't know. I think yes, correct. நீ சொல்ற மாதிரி I think வெங்கடேஷ் ஐயர் நேரா நான் தான் வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துருப்பேன் தைரியம். தெளிவா இப்ப பாருங்க ஆடுறதுனால என்ன ஆகுது, ஒரு பிளேஸ் காலி ஆகி போகுது. அந்த ரகுவன்ஷி ஞாபகம் இருக்கா இல்லையா Chica? ரகுவன்ஷின்னு ஒரு அண்டர் 19 கிரிக்கெட்டர் லாஸ்ட் இயர் he played really well. அது அங்க டீம்ல அவன் இப்ப ஆட முடியாது லெவல்ல. அவன் இப்ப ஆட முடியாது. இப்ப அஜிங்கியா ரஹானே கேப்டன்சி அத லெவல்ல ஆட முடியாது. அக்ரி அஜிங்கியா லெவல்ல ஆடினா அவன் ஆட முடியாது இப்ப. பிகாஸ் அவன் ஒரு மேட்ச் 2-3 மேட்ச் நல்லா ஆடினான் அவன் ஆக்சுவலா. அக்ரி ரகுவன்ஷி ரொம்ப நல்லா ஆடினான் ஆக்சுவலா. I think இந்த டீம் ஒரு மாதிரி தான் தத்திக்கணும் தோம்தான் இந்த டீம்.
அட்லஸ் அதே வருண் சக்கரவர்த்தி டெட்டியா போலிங் போட்டு சுனில் நாராயண் டெட்டியா போட்டு அங்க ஆண்டர்சன் டெட்டி அடிச்சு வேற யாரும் அடி வெங்கடேஷ் அடிச்சு மொயின் அலி இன்னும் தாத்தா ஆடிட்டு இருக்காருங்க மொயின் தாத்தா. சரி, ஓகே. எனிவே guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.